தொடர்ச்சியான 3 ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை எப்பொழுதும் டேஸால் வகுப்படும், எந்த நம்பரால் வகுப்படும்னு கேட்குறாங்க. ஒற்றைப்படை எண்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ச்சியான 3 ஒற்றைப்படை எண்களை தான் நம்ம கூட்டணும். இப்போ போய் நான் ரேண்டமாக 3, 7, 9 கூட்டி அப்போ நான் செக் பண்ணக்கூடாது. வரிசையாக இருக்குது, அதாவது கண்டினியூஸாக வர ஒற்றைப்படை எண்களை தான் நம்ம வந்து கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நான் எடுத்துக்கிற எக்ஸாம்பிளுக்கு 1, 3, 5 இதை நம்ம கூட்டணும் என்ன வரும் 9ன்னு கிடைக்குமா. இந்த 9 எந்தெந்த வாய்ப்பாட்டில் டிவைட் ஆகும்னு பாருங்கள். 3ஆம் வாய்ப்பாட்டில் டிவைட் ஆகும், 9ஆம் வாய்ப்பாட்டில் டிவைட் ஆகும். அடுத்து இன்னொரு நம்பர் செக் பண்ணலாம். 3, 5, 7 இதுவும் வந்துட்டு கண்டினியூஸான அதாவது கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3, 5, 7 இதை நான் கூட்டும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 15 3ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வகுப்படும், 9ஆம் வாய்ப்பாட்டில் வந்துட்டு வகுப்படாது. ஓகேவா. 5, 7, 9 இது வந்துட்டு இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 + 9 என்ன கிடைக்கும் 21 கிடைக்கும். இந்த 21 3ஆல் தான் டிவைட் ஆகும், 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ 3 செட்டு பார்த்துட்டோம். இந்த 3 செட்லையுமே எந்த நம்பரால் அதிகமாக வகுப்பட்டிருக்கு 3ஆல் தான் வகுப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 3 தான் வரும். எத்தனை நம்பர்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் 3 தான் வரும். தொடர்ச்சியான 3 ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை எப்பொழுதும் டேஸால் வகுப்படும். ஆன்சர் வந்துட்டு 3 3ஆல் வகுப்படும்.